விஸ்வாசம் தல அஜித் நடிப்பில் மெகா ஹிட் ஆன படம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இப்படம் தான் அதிக வசூலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் விஸ்வாசம் படத்தின் 50வது நாளை வருகிற 28ஆம் தேதி பிரம்மாண்டமாக கொண்டாட பல திரையரங்குகள் முடிவு செய்துள்ளனர். அதற்காக அஜித் ரசிகர்களும் தயாராகி வருகின்றனர். ஆனால் சமீபத்தில் வந்த செய்தி ஒன்று அவர்களை செம கோபத்தில் அழைத்துள்ளது. அது வேறு ஒன்றும் இல்லை, விஸ்வாசம் படத்தை 50 நாட்களுக்குள் அமேசானில் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இது அஜித் ரசிகர்களிடம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இமான் இசையில் உருவான இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த படத்தில் சித் ஸ்ரீராம் பாடிய கண்ணான கண்ணி மெல்லிசை பாடல் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் இந்த பாடல் அப்பாவிற்கும் மகளுக்கும் இடையிலான உறவை இந்த பாடல் அழகாய் பிரதிபலிக்கிறது. மேலும் காலர் டியூனாக மாறிவிட்டது. இந்த பாடலின் வீடியோ படக்குழுவால் அண்மையில் தான் வெளியிடப்பட்டது. இந்த பாடல் வெளியான ஒரு சில நிமிடங்களில் பல லட்சம் பார்வையாளர்களை பெற்று சாதனை படைத்தது. இந்த படத்தை அடுத்து தல அஜித் பிங்க் ரீமத்தில் நடித்து வருகிறார். ஷூட்டிங் ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது. சதுரங்க வேட்டை இயக்குனர் வினோத் தான் இந்த படத்தினை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அவரது லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று சமூக வலைதளங்களில் தீயாக பற்றி வருகிறது. அதற்கு காரணம் ரசிகர்களுடன் எடுக்கப்பட்ட அந்த போட்டோவில் வெள்ளை சட்டை காக்கி பேண்டுடன் அஜித் ஸ்லிமாக காட்சியளிக்கிறார் என்பதுதான். இதனால் ரசிகர்கள் செம குஷி ஆகியுள்ளனர். தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஸ்டுடியோவில் நடந்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்னர் தான் அஜித் ஹைதராபாத் ஷூட்டிங்கில் பங்கேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே இடத்தில் தான் பிரியதர்ஷன் இயக்கத்தில் மோகன்லால் நடிக்கும் சரித்திர படம் மரைக்கார் அரபிக் கடலண்டே சிம்மம் படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வருகிறது. இதை தெரிந்து கொண்ட அஜித் அந்த பட செட் இருக்கும் இடத்திற்கு சென்று பிரியதர்ஷன் மற்றும் படக்குழுவினரை சந்தித்து வெகு நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். இதில் ஸ்பெஷல் என்னவென்றால் அஜித்தும் வரலாற்று படம் ஒன்றில் நடிக்க விரும்புவதாக அந்த படக்குழுவினரிடம் கூறினார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது தள்ளி போகவும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஹிந்தி பிங்க் படத்தில் எந்த பாடல்களும் கிடையாது, அதனால் தமிழிலும் இருக்காது என பலரும் கூறி வந்தனர். அதன் பிறகுதான் நம்ம யுவன் படத்தில் இணைந்தார். அதன் பிறகு ரசிகர்களுக்கு பாடல் இருக்கும் என நம்பிக்கை வந்தது. இந்த நிலையில் இந்த படம் பற்றி பேசியுள்ள யுவன், இதில் மொத்தம் 4 பாடல்கள் உள்ளது. 2 மட்டும்தான் முழு பாடலாக இருக்கும், மீதம் 2ம் தீம் மியூசிக் தான். ஒரு பாடல் முடித்து விட்டேன், மற்றொரு பாடலுக்கான பணி நடந்து வருகிறது என தெரிவித்துள்ளார். பிங்க் படத்தில் பாடல்களே இருக்காது என முன்பு பரவிய தகவல்கள் அனைத்தும் பொய் என்பது இதன் மூலம் உறுதியாகி உள்ளது. தல அஜித் நடித்து வரும் பிங்க் படத்தினை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.